சரவணபவாய நமः. பிள்ளையே, உன் கஷ்டங்கள் நீங்கி உனது வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக அமையும் காலம் வந்துவிட்டது. இனிமேல் எந்தவிதமான கஷ்டத்தையும் நீ அனுபவிக்க நான் விடமாட்டேன். பிள்ளையே, கவலைப்படாதே. இங்கு நீ நினைக்கும் அளவுக்கு எதுவும் தவறாக போய்விடவில்லை. முதலில் அச்சம் கொள்வதை நிறுத்து. என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் நடந்து விடாது. நீ வீணாக கற்பனை செய்து நம்பிக்கை இழக்காதே. உன் வேண்டுதல்கள் வீண் போகாது. நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் உடலாலும் உள்ளத்தாலும் உறவுகளாலும் காயப்பட்டு நீ பலம் இழந்து இருந்தாலும் இது வினையின் பலன் என்பதை மட்டும் நினைவில் கொள். இந்த முருகனை நீ வணங்கும் நேரங்களில் உன் கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து கொண்டே போகும். நீயும் ஒரு நாள் பலம் மிக்கவராக வருவாய். உன்னுள்ளிருந்து நான் உன்னை காப்பேன் என்பதில் நம்பிக்கை வைத்து இரு. கூடிய விரைவில் அந்த நாள் வரும். அதுவரை நான் உன்னை பத்திரமாக பாதுகாப்பேன். என்னை நம்பு. பிள்ளையே, கை கொடுத்து உதவுவது போல் நடித்து பிறகு உன்னை கீழே தள்ளிவிட்டு செல்லும் மனிதர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதனால் நீ எப்போதும் விழிப்புணர்வுடன் இரு. யாரையும் முழுமையாக நம்பிவிடாதே. உலகம் சூட்சுமமானது, ஏமாற்றம் நிறைந்தது. உன்னை காக்கும் கவசம் இறைபக்திதான். என் நாமத்தை நினைத்துக்கொள். நான் உன்னோடு இருக்கிறேன். எந்த மாயைக்கும் அடிமையாகிவிடாதே. யோசித்து பேசு, யோசித்து நட. உன் செயல்களை நீயே கண்காணித்துக்கொள். நான் எப்போதும் உனக்கு துணை நிற்கிறேன் என் பிள்ளையே. நீண்ட காலமாக பேசாமல் இருந்தவர்கள் கூட உன்னை தொடர்பு கொண்டு பேச முயற்சிப்பார்கள். அதற்கு காரணம் ஒரு வாரமாக உனக்குள் ஏற்பட்ட நேர்மறை எண்ணங்கள்தான். நீ உற்சாகமாக காந்தம் போன்று ஈர்ப்பு சக்தியோடு இருக்கும்போது பலரும் உங்களை கொண்டு ஆறுதல் பெற முயல்வார்கள். எண்ணம் தூய்மையாகும் போது நீ வாழ்வில் எல்லாவற்றையும் ஈர்க்க முடியும் என்பதை புரிந்து கொள்வாய். தூய்மையான எண்ணத்துடன் அன்பும் கருணையும் சேரும்போது மேலும் பலம் அதிகரிக்கும். நேற்று என்னிடம் சில வேண்டுதல்கள் வைத்துள்ளாய். அந்த நல் எண்ணத்துடன் கூடிய வேண்டுதல் நிறைவேறும். பிள்ளையே, நீ சந்தித்த ஒவ்வொரு உறவும் என் ஏற்பாடு. சில உறவுகள் உனக்கு பாடமாகவும் சில ஆசீர்வாதமாகவும் வந்தன. நான் தான் அந்த உறவுகளை உருவாக்கினேன், பிரித்தேன், மீண்டும் உன்னை எழுப்பினேன். உன் தந்தையாகவும் தாயாகவும் குருவாகவும் தோழனாகவும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ தவறி விழுந்தாலும் என் கை எப்போதும் உன்னை தாங்கும். ஏனென்றால் நான் தான் உன் உண்மையான உறவு. ஒரு நாள் நீ என்னை தாய் என்றும் தந்தை தோழன் என்றும் குரு என்றும் நினைத்து தவறுகளை எல்லாம் சொல்லி அழுதாய். அன்றே நான் முடிவெடுத்து விட்டேன். இனி இந்த பிள்ளையை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று. நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் உன் வினைகளின் விளைவு. ஆனால் அந்த வினைகள் தீர்ந்த பிறகு நான் தரும் ஞானம் உனக்கு தெளிவையும் அமைதியையும் தரும். உன் மனதில் எழுந்த ஆசைகளில் பலவற்றை நீ தள்ளிப்போட்டு உன் கடமைகளில் மட்டும் மனதை செலுத்தி வந்திருக்கிறாய். கடந்த கால வலிகளை தாங்கியும் நீ வெற்றி பெறும் பாதையில் உறுதியோடு உழைத்திருக்கிறாய். எனக்கு புதிய வாய்ப்பு கிடைக்குமா என்று உன் மனதில் தோன்றும் கேள்வி நியாயமானதே என் பிள்ளையே. அந்த வாய்ப்பு நிச்சயம் உனக்கு கிடைக்கும். நீ எத்தனை நாட்களாக காத்திருந்தாய். உன் கனவுகள் நிஜமாகும் நேரம் வந்துவிட்டது. பிள்ளையே, நான் எப்பொழுதும் உன்னிடம் கூறுவது ஒன்றே ஒன்றுதான். நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உன் வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்க பழகிக் கொண்டால் போதும். சகலமும் உன்னிடம் வந்து சேரும். சந்தோஷமாக இருப்பதும் இல்லாததும் உன் மனநிலையை பொறுத்துதான். ஆகவே நீ உன்னுடைய மனநிலையை மேம்படுத்திக்கொள். அதேபோன்று ஒரு பிரார்த்தனையை நீ வைத்துக் கொண்டால் உடனே அதை நிறைவேறும்படி உன் மனதை தயார்படுத்துகிறாய். எப்படி உடனே நிறைவேறும்? கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் பிள்ளையே. காத்திருந்தால் மட்டுமே கைமேல் பலன் கிடைக்கும். உனக்கு எல்லாவற்றிற்கும் ஒரு உரிய நேரம் இருக்கிறது. அவசரப்படுவதால் உன் நிம்மதிதான் தொலையுமே தவிர உனக்கு எதுவும் கிடைத்துவிடாது. அதனால் சிந்தித்து செயல்படு. என்னை நம்பி ஒரு காரியத்தை நம்பிக்கையோடு செய். நிச்சயமாக உனக்கு நன்மை கிடைக்கும். உனக்கு தேவை பொறுமை, நிதானம். உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். பிள்ளையே, நீ ஒரு தனித்துவமான உயிர். உன்னை போல் யாரும் இல்லை. ஆனால் சில நேரங்களில் மாயைகள் உன்னை சுற்றி மற்றவர்களைப் போல் ஏன் என் வாழ்க்கை இல்லை என்று எண்ண வைக்கின்றன. அந்த எண்ணம் மாயைதான். அது உன் உள்ளத்தின் ஒளியை மறைக்கும். உண்மையை அறிந்து கொள். உனக்கென்று ஒரு பாதையும் ஒரு அடையாளமும் உண்டு. சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இருந்து நீங்கியிருப்பது ஒரு தண்டனை அல்ல. அது உன் கர்மத்தின் முடிவு. அவற்றின் நேரமும் காலமும் முடிந்துவிட்டது. எனவே அவை இனி திரும்பி வராது. இப்போது நீ அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கடந்ததை பற்றி கவலைப்படாதே. அது முடிந்த பாடம். இனி உன் மனம் பலவீனமாகும் போதெல்லாம் மௌனமாகி என் நாமத்தை சொல். என் முன் அமர்ந்து விளக்கை ஏற்றி வைத்து உன் மனதில் தோன்றும் எண்ணங்களை மனதாரச் சொல். நான் உன் இதயத்தின் வழியே பதில் அளிப்பேன். உன் குழப்பங்களையும் துயரங்களையும் அகற்றி வழிநடத்துவேன். உன்னை மீண்டும் ஒளிரும் பாதைக்கு கொண்டு செல்வேன். பிள்ளையே, இந்த முருகன் மேல் கோபமா
கோபம் வேண்டாம். ஏன் இன்னும் எனக்கு உதவ வரவில்லை? என் துன்பம் உங்களுக்கு தெரிந்தும் ஏன் உதவ வரவில்லை என்று கேட்கிறாய் அல்லவா? நான் உனக்கு உதவவில்லை என்று எப்படி கூறுகிறாய்? நான் உனக்கு உதவி கொண்டுதான் இருக்கிறேன். புரியவில்லையா? நன்றாக யோசித்துப் பார். முன்பெல்லாம் சிறு துன்பம் என்றாலும் நடுநடுங்கி போவாய். ஆனால் இப்போது எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று சமாளிக்கும் திறமை உன்னிடம் வந்துவிட்டது. அதை உணர்ந்தாயா? இந்த தைரியம்தான் உன் வாழ்வில் வளர்ச்சி. உன் வாழ்வில் நீ உயர்வது உறுதி. அந்த உயர்வில் உன் நிதானம் மிக முக்கியம். அதற்காகத்தான் இந்த கஷ்டம் எல்லாம். நீ முழுமையாக தேர்ச்சி அடையப் போகிறாய். மிக விரைவில் முழு வெற்றி பெறுவாய். அந்த வெற்றி உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறாய் அல்லவா? சொல்கிறேன் கேள். பணம் உன்னை தேடி வந்து குவியும். ஆனால் நீ ஆர்ப்பாட்டம் செய்ய மாட்டாய். உறவுகள் தேடி வரும். அவர்களிடம் அன்பாகவே இருப்பாய். அகம்பாவம் உனக்கு சிறிதும் இருக்காது. வசதிகள் பல எதிர்பாராத வகையில் வரும். வறுமையில் இருப்பவர்களுக்கு உன் பெயர் சொல்லாமலே உதவுவாய். உனக்கு தோன்றும் போது எல்லாம் இந்த முருகன் ஆலயம் வந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பாய். இதுவே உனக்கு இந்த முருகனால் எழுதப்பட்ட விதி. பிள்ளையே, நேற்று உன் வாழ்வில் சிறு மாற்றத்தை நிகழ்த்தினேன். பிள்ளையே, என்னை வணங்கிய பின்பு உன் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். அதை நீ உணர்ந்தாயா? சில விஷயங்களை நீ வேண்டுவாய். அது கிடைக்க சிறிது கால தாமதம் ஆகும். உன்னுடைய இந்த சிறு வேண்டுதலையும் நான் சரியான நேரத்தில் நிறைவேற்றி தருவேன். கலங்காதே. காலதாமதம் ஆகும். ஆனால் உனக்கு நிலையானதாக நான் தர வேண்டும் அல்லவா? என்னிடம் ஒரு பிரார்த்தனையை வேண்டி அது வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் அது நிரந்தரமானதாக உன்னுடையதாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் உனக்கு அது நிலையானதாக இருக்க வேண்டும். கவலை கொள்ளாதே. அதற்குரிய காலம் வந்துவிட்டது. இனிமேல் ஒவ்வொன்றாக நிறைவேறும். பிள்ளையே, நீ எதிர்பார்த்த தேர்வு கிடைக்கும் காலம் இது. இதுவரை எந்த திசையில் செல்ல வேண்டும் என்று தெரியாமல் மனதில் குழப்பத்துடன் இருந்தாய். ஆனால் இப்போது அந்த குழப்பம் விலகி உனக்கு தெளிவு பிறக்கும். கடந்த வாரத்தில் உன் மனதை நொகடித்த ஒரு முக்கியமான கேள்விக்கான பதில் வரும் வாரத்தில் உனக்கு கிடைக்கும். அந்த பதிலோடு உன் வாழ்க்கை புதிய மாற்றத்தை சந்திக்கும். நல்ல விதத்தில் அனைத்தும் மாறும். நான் உன் வாழ்வை மெதுவாக மாற்றிக்கொண்டு வருகிறேன் என்பதை நீ உணர்கிறாய். எப்போதும் கவலையாக இருந்தால் உன் குடும்பத்தினரும் அதை பார்த்து துயரப்படுகிறார்கள். பிள்ளையே, நீ எப்போதும் எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க நினைத்து கொண்டு இருக்கிறாய். இப்போது கொஞ்சம் நீயும் மகிழ்ச்சியாக இரு. உன் மகிழ்ச்சியே அவர்களின் அமைதிக்கு மூலமாகும். நான் உன் பக்கம் இருக்கிறேன். உன் வாழ்வில் நல்ல மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. பிள்ளையே, நீ எப்படியோ ஒரு முடிவை எடுத்துவிட்டாய். அதை பற்றி இனி கவலைப்படாதே. அந்த முடிவில் நானும் உன்னுடன் இருக்கிறேன். உனக்கு துணையாக நான் என்றும் நிற்பேன். உன் வாழ்க்கை பாதையில் நல்ல மனிதர்கள் வந்து சேர்வார்கள். அவர்கள் உனக்கு ஆதரவாக இருப்பார்கள். இல்லத்தில் இருந்த சிக்கல்கள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். குழப்பங்கள் அனைத்திற்கும் தீர்வுகள் தாமாக வெளிப்படும். என் நாமத்தை எப்போதும் உச்சரித்துக்கொள். அது உனக்கு ஒரு அபய கவசமாக இருக்கும். மனம்தான் அனைத்து துயரங்களுக்கும் சுகங்களுக்கும் மூல காரணம். அந்த மனம் அடங்கினால் உலகமே உன் கட்டுப்பாட்டில் வரும். நீ மீண்டும் உன் உயர்ந்த இலக்குகளை நோக்கி முன்னேறும்போது மனம் உன்னை தடுத்து நிறுத்த முயலும். இப்படியே இருந்துவிடலாமே என்று சொல்லும். அந்த ஆசை வார்த்தைகளுக்கு மயங்காதே என் பிள்ளையே. விழிப்புடன் இரு. உனது வெற்றி உறுதி. என் அருளும் என்றும் உனக்கே. நீ பாசம் வைத்து இருந்த உறவுகள் இன்று உன்னை விட்டு விலகி சென்றுவிட்டதால் உன் மனம் உடைந்து போயிருக்கிறது என்பதை நான் அறிவேன். சென்றது உன் வாழ்க்கையில் வெற்றிடத்தை உருவாக்க அல்ல. நானே அந்த இடத்தை நிரப்பி உனக்கு தேவைப்படும் எல்லாவற்றையும் அருள்வதற்காக. இனி உன் கண்களில் கண்ணீர் வர விடமாட்டேன். நீ தனியாக இல்லை. உன் உயிராக நானே இருக்கிறேன். உனக்கு என்ன தேவை, எது உனக்கு நல்லது என்பதை உனக்கே தெரியாமல் நானே அறிந்திருக்கிறேன். உனக்கான பாதை நிம்மதியிலும் ஆசீர்வாதத்திலும் நிரம்பி இருக்கும். கடந்தது போனது என்று அனைத்தையும் விட்டுவிடு. வரவிருக்கும் நாட்களில் நான் உன் பக்கத்தில் நின்று ஒவ்வொரு கனவையும் நனவாக்கி காட்டுவேன். நீ நிம்மதியாக இரு பிள்ளையே. உன் வாழ்வை நானே தாங்கிக் கொள்கிறேன். நிம்மதியாக இரு பிள்ளையே. உனக்கு நல்லது நடைபெறத்தான் போகிறது. நீ நினைத்ததை நான் தர வேண்டும் என்று நம்பிக்கையுடன் கேட்கிறாய். அந்த எண்ணம் உன் நன்மைக்கே என்றால் நான் அதை உடனே தந்து விடுவேன். ஆனால் உணர வேண்டிய இடத்தில் நீ உணராமல் இருப்பாயானால் சில துன்பங்கள் உன்னை தொடும். அது உன்னை சிதைக்க அல்ல, உன்னை விழிக்கச் செய்வதற்கே. அந்த துன்பத்தை பாடமாக எடுத்துக்கொள். இனி எந்த வேதனையும் உனக்கு துன்பமாக மாறாது. நான் உன்னுடன் இருப்பதாலும் உன் வாழ்க்கை மீண்டும் உறுதியான ஒளியில் நிறைந்துவிடும். நீ இழந்தது திரும்பவும் வரும். மேலும் உன் மனம் தாங்க முடியாத அளவுக்கு நலனும் நிறைவும் சேர்த்து தருவேன். நம்பிக்கையோடு இரு பிள்ளையே. உன் வாழ்க்கை இப்பொழுதுதான் ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. இது முருகன் உனக்கு தரும் வாழ்க்கை. மகிழ்ச்சியாக வாழ்வாய். ஓம் சரவணபவாய நமஹ.